ஹலோ மக்களே. ஸோ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஒரு சின்ன பர்சனல் விஷயமாக ஸ்டக்காக இருந்தனால ரொம்ப நாள் ஊருக்கு போகாமல் இருந்தேன், சென்னை போகாமல் இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு விளாக் கிடையாது, ட்ராவல் விளாக் கிடையாது. நேற்று பார்த்தீங்கன்னா சிலம்பு எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. BE1 கோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர், அதாவது தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சரை வந்து அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப்பர் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த இஷ்யூ முடிஞ்சு போயிடுச்சு. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போய் பார்க்கலாம் என்ன நடக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம அந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போய் பார்ப்போம் என்ன நடந்துச்சு. அதேமாதிரி அவங்க வந்து இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச்சில் தான் நேற்று அவங்க ட்ராவல் பண்ணி வந்திருந்தாங்க. அதை அவங்ககிட்ட காட்டணுன்றதுக்கு தான் அந்த குட்டி விளாக் தான், ஒரு சின்ன விளாக். முன்னாடியே ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிலம்பு எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா VAP4 தான் மக்களே. AJJ அரக்கோணம் லோக்கோ ஷெட்டோட VAP4 தான் வந்து இன்றைக்கி சிலம்பு எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகுது. இதுதான் பார்த்திங்கன்னா நேற்று தாம்பரத்துலேருந்தும் கூட இந்த VAP தான் வந்து இந்த லோக்கோ தான் வந்து புல் பண்ணி வந்திருக்கும் மக்களே. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைட், அதாவது ப்ரைட் ஆஃப் செங்கோட்டை பொதிகை நிற்கிறாரு. ஸோ இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் WDP4லாம் நிப்பாட்டியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் சிலம்பு எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா பயங்கர லேட்டாக தான் வந்திருக்கு. நேற்று சொன்னேன்ல அந்த பிரச்சனை நடந்தனால வண்டியை பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு கிளம்ப வேண்டிய வண்டியை 10:45 தான் டிபார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபார்ட் பண்ணி இங்கே அரைவல் பார்த்திங்கன்னா காலையில் 10:15 தான் வந்திருக்கு மக்களே. இன்றைக்கி காலையில் 10:15 தான் வந்துச்சு. பட் ஷார்ப்பாக 5:10 எடுத்துருவாங்க இன்றைக்கி ஈவினிங்கு. ஸோ அதை நம்ம அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா செங்கோட்டை டு திருநெல்வேலி போகிற பேசஞ்சர் ட்ரெயின். இது பார்த்திங்கன்னா 6:05க்கு செங்கோட்டையிலேருந்து கிளம்பும். இன்றைக்கி சூப்பரான 100 years எலக்ட்ரிக் ட்ராக்ஷன், அதாவது எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் அந்த இது வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ அந்த லோகோ வந்து நம்ம செங்கோட்டை டு திருநெல்வேலி பேசஞ்சருக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. வருகின்ற 3/5/2025, அதாவது மே 3ஆம் தேதியிலிருந்து இந்த திருநெல்வேலி செங்கோட்டை திருநெல்வேலி பேசஞ்சர் எல்லா வண்டிக்கும் மொத்தம் 4 ட்ரெயின் ஓடுது. எல்லா வண்டிக்குமே பார்த்திங்கன்னா 12 கோச்சில் ஓடிட்டு இருந்த வண்டியை 16 கோச்சாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. எல்லாமே அன்ரிசர்வ்ட் கோச் தான். டிக்கெட் பார்த்திங்கன்னா 20 ரூபா தான் மக்களே. 20 ரூபா டிக்கெட் இருக்கனால மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸோட கதைக்கு வருவோம். இந்த B1 கோச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் B1 கோச் தான் மக்களே. ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று வண்டியில் பிரச்சனை நடந்தனால தான் இப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நான் ரெகுலராக சிலம்பு எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் நான் பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் நீங்களும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏசி கோச் வர வேண்டியது மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்லீப்பர் கோச்சை அட்டாச் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஏசி கோச் இருக்குது, அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் கோச். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கனாலும் ஒரு ஏசி கோச் உண்டு. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் கோச்சை அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இதனால தான் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு. ஏன்னா 2 ஏசி கோச்சுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் கோச்சை அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லீப்பர் கோச்சோட பேர் பார்த்திங்கன்னா BE1ன்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம். மெயின்டெனன்ஸில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கான்றதை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு கோச், அதாவது ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த ஓல்டு கோச்சோட இது பார்த்திங்கன்னா இன்டீரியர் பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைனால தான் இப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னு தெரியல. பட் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க மக்களே. இப்போ நம்ம பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா நேற்று BE1 அப்படின்னு சொல்லி 2 ஏசி கோச்சுக்கு நடுவில் ஒரு ஸ்லீப்பர் கோச் அட்டாச் பண்ணியிருந்தாங்கள்ல அந்த கோச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் மெயின்டெனன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. பேசஞ்சர்ஸோட பிரச்சனை என்னென்னா ஏசி கோச் இந்த இடத்துல இல்லை. ஏன்னா அவங்க ஏசி கோச்சுன்னு நினச்சி தான் வந்திருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்லீப்பர் கோச் இருக்கும். எல்லாருமே வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டு அமௌண்ட்டை ரீஃபண்ட் தர சொல்லி கேட்டிருக்காங்க. கடைசிக்கு அமௌண்ட்டை வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போராடி அதுக்கப்புறம் அவங்க வந்து ரீஃபண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் வண்டியை எடுக்க விட்டுருக்காங்க. பெரிய ஒரு தர்ணா போராட்டமே நடத்தியிருக்காங்க மக்களே. பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 தாம்பரத்தில். யூஸ்வலாகவே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும். நம்ம ஊர் சைடில் இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் அதுவும் சிலம்பு எக்ஸ்பிரஸில் நடக்குது மக்களே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எப்பயுமே வந்து நார்த் சைடுகளெலாம் நடக்கும். நம்ம ஊர் சைடில் இப்போ நடக்கிறனால பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. பட் இது மாதிரி இனிமேல் நடக்காது அப்படின்றதையும் ரயில்வேலேருந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று அங்கேருந்து அதாவது தாம்பரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்த எல்லா பேசஞ்சருக்குமே அந்த ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை வந்து ஆன் ஸ்பாட்டில் ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் கண்டிப்பாக கொடுக்குறேன்றதையும் அப்ரூவ் பண்ணி உடனே வாங்கியும் கொடுத்துட்டாங்க மக்களே. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணக்கூடிய கோச் எதுன்னு பார்த்தீங்கன்னா SE1. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கோச்சை. நீங்களும் பாருங்கள் அதனோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றத. என்ன தான் வண்டி காலையில் லேட்டாக வந்தாலும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக 10:30 தான் வந்துச்சு. என்ன தான் லேட்டாக வந்தாலும் 5:10 அதாவது ஷார்ப்பாக 5:10க்கு வண்டியை டிபார்ட் பண்ணிட்டாங்க மக்களே. பட் சிலம்பு எக்ஸ்பிரஸில் மட்டும் ஏன் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு தெரியல. வண்டி வந்து ஒரு பிரச்சனைக்குரிய வண்டியாகவே தான் கருதப்படுது மக்களே எப்பயுமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ் வர காத்துட்ருக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே.